ஜாதகம் என்பது நாம் ஒவ்வொருவரும் போன பிறவியில் எதுவாய் பிறந்திருந்தோமோ அந்த பிறவியில் செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் உண்டான பலன்களை நாம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் அடைய வேண்டும் என்பது விதி. அந்த விதிப்படிதான் ஒவ்வொருவருக்கும் ஜாதகம் அமையும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் 9 விதமான நன்மைகளையும் தீமைகளையும் வாரி வழங்குவார்கள். அதில் குறிப்பாக சுப கிரகம் என்பது நவகிரகங்களிலே சுப கிரகம் என்பது குரு, சந்திரன், புதன், சுக்கிரன். பாவ கிரகம் என்பது நம்மை பாவத்தை செய்த வச்சு தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் பாவ கிரகங்கள். பாவ கிரகம் என்றால் என்ன அப்படின்னா, நாம் போன பிரிவில் செய்த பாவங்களுக்கு இந்த பிறவியில் நம்மை இயக்கி மீண்டும் பாவத்தை செய்ய வச்சு தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம். சூரியன் அரை சுபர் அரை பாவி. இப்படி 9 நவகிரகங்களை கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டு 4 சுபத்தன்மை வாய்ந்ததாகவும் 4 பாவத்தன்மை வாய்ந்ததாகவும் ஒரு கிரகம் நடுநிலை வைப்பதாகவும் ஐதீகத்தில் உள்ளது. அப்போ நமது ஜாதகத்தில் நாம் பிறக்கும் பொழுது 12 கட்டங்களில் 9 கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் அமர்ந்துள்ளதோ அந்த இடத்துக்கு தக்கவாறு நமக்கு பாதிப்பையும் நன்மைகளையும் கொடுக்கும். உதாரணத்திற்கு லா, உங்களுடைய ஜாதகத்தில் லா அல்லது லக்னம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது உயிர். நீங்க பூமியில் பிறக்கும் பொழுது எத்தனை மணிக்கு எத்தனை நிமிடத்தில் பிறந்தீங்களோ அதை கணக்கிட்டு அந்த லக்னத்தை கணிப்போம். அந்த லக்னம் அப்படிங்கிறது எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி நல்ல இடத்தில் அமர வேண்டும். அவர் பாவ கிரகமாக இருந்தாலும் சுப கிரகமாக இருந்தாலும் நல்ல இடத்தில் அமர வேண்டும். நல்ல இடம் என்பது என்ன? அந்த குறிப்பிட்ட கிரகம் ஆட்சி, உச்சம், நட்பு இது பெற்றிருக்க வேண்டும். உதாரணத்திற்கு மீன லக்னம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மீன லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான். அவர் 5ஆம் இடத்தில் இருந்தால் உச்சம் அடைகிறார். 2ஆம் இடத்தில் இருந்தால் நட்பு பெறுகிறார். இப்படி லக்னாதிபதி என்பது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. லக்னாதிபதி தன்னுடைய பலத்தை இழந்து விட்டால் அந்த உயிர் இந்த பூமியில் முழுமையான யோகத்தை பெற முடியாது. பலத்தை இழப்பது எப்படி என்றால், மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் லக்னாதிபதி. அந்த குரு பகவான் தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடிய இடம் மகரம். மகரத்தில் குரு நீச்சம். அப்போ லக்னாதிபதியாகப்பட்ட குரு பகவான் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்றால் இந்த பிரபஞ்சத்தில் அந்த உயிர் முழுமையான யோகத்தை பெற வாய்ப்பில்லை. ஓகே, அந்த முழுமையான பலன் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு வாழ்றதுக்கு வசதி வேணும் அல்லவா? அதுக்கு அடுத்த கேள்விக்கு வர்றோம். சரி, எப்படி வாழ்றது? லக்னாதிபதி கெட்டு போயிட்டார், நல்லா இல்லை, நான் உயிர் வாழ முடியாதா, நான் பாடுபட முடியாதா, சாப்பிட முடியாதான்னு கேட்பீங்க. நியாயமான கேள்வி. அப்போ அடுத்தது ராசிக்கு வர்றோம். மீன லக்னம் மிதுன ராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்குரிய கிரகம் யாரு? சந்திரன். அந்த சந்திரன் மிதுனத்தில் அமரும் பொழுது அந்த மிதுனத்தினுடைய அதிபதி புதன். அப்ப உங்களுக்கு எப்படி வருது கணக்கு பாருங்க. லக்னாதிபதி குரு, ராசி அதிபதி புதன், ரெண்டுமே சுபகிரகம். 2 சுபகிரகமாக வருவதால் இந்த குருபாகனுடைய தோஷத்தை அந்த புதன் பகவான் குறைப்பார். ராசி என்பது இன்றைய நடைமுறை. இன்னைக்கு எப்படி இருப்போம், நாளைக்கு எப்படி இருப்போம், இன்னைக்கு பண வரவு வருமா, இன்னைக்கு நல்லா இருப்போமா, இன்னைக்கு எங்காவது பணம் அடி விடுமா, கண்டுபிடிக்க ராசி. அதை பேப்பர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ராசி பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராசியாகப்பட்டது சந்திரன் மிதுனத்தில் இருந்தால், சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் புதன். அந்த புதன் பலம் பெற்று சந்திரனோடோ அல்லது கன்னியிலோ இருந்தால் சுபபலம். லக்னாதிபதியுடைய
பாதிப்பை குறைத்து விடுவார். அடுத்தது நட்சத்திர அதிபதி. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன், லக்னாதிபதி, ராசியாதிபதி, நட்சத்திராதிபதி இந்த மூன்றுமே பலமாக இருக்க வேண்டும். மூன்றும் என்றால் அந்த மூன்று இடத்துக்குரிய கிரகம். மீன லக்னம்னா குரு, மிதன ராசினா புதன். நட்சத்திரத்துக்கு வர்றோம். அடுத்து என்ன நட்சத்திரத்துக்கு எக்ஸாம்பிள்? கேட்டை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது அனுஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அனுஷ நட்சத்திரமாக இருந்தால் விருச்சிக ராசி. அப்போ அனுஷத்துக்குரிய கிரகம் யாரு? சனி பகவான். இதில் பாருங்க எப்படி வர்றாரு. மீன லக்னத்துக்கு அதிபதி குரு, மிதுன லக்னத்துக்கு அதிபதி புதன், அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி. அப்போ இதுல பாத்தீங்கன்னா மூன்று கிரகங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளது. ஒருத்தர் உயிர் கொடுக்கிறவர், இன்னொருத்தர் வாழ வைக்கிறவர், இன்னொருத்தர் உயிர் எடுக்கிறவர். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் இந்த மூன்றையும் முழுமையாக ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்னாதிபதி, ராசியாதிபதி, நட்சத்திராதிபதி இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புகள், ஒன்றுக்கொன்று நல்ல இடத்தில் இருக்க வேண்டும். அப்போ நட்சத்திராதிபதிப்பட்ட சனி பகவான், அனுசத்துக்குரிய கிரகம் சனி துலாத்தில் உச்சம் பெற்றாலோ அல்லது கும்பத்திலோ மகரத்திலோ ஆட்சி பெற்றிருந்தாலோ நட்சத்திர பலம் என்று அர்த்தம். அப்ப இந்த பலமுள்ள நட்சத்திரமும் பாதிப்பை தடுக்கக்கூடிய மிதுன ராசியும் ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது லக்னாதிபதியுடைய பாதிப்பை குறைத்து விடுவார்கள். இதை இப்படி ஒன்றுக்கொன்று நாம் தொடர்பு ஏற்படுத்தி தான் விளக்கங்களை ஜனங்களுக்கு, நம்மை நம்பி வரவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். எதுவுமே சரியில்லைன்னா கூட அவங்களை மன திருப்திக்கு உரிய வழிபாடுகளை செய்ய வச்சு அவங்களை வாழ வைத்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த அனைத்து மூன்று பேரையுமே யார் யாரு? குரு, புதன், சனி இந்த மூன்று கிரகங்களும் ஒரு கட்டத்தில் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட காலம் ஒரு திசை வரும். இப்போ அனுஷ நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குழந்தை பிறக்கும் போது சனி மகா திசை. எத்தனை வருஷம்? 19 வருஷம் வர வேண்டியது. நட்சத்திரம் பாதம் மாறும் பொழுது ஒரு 8 வருஷம் வரலாம், 5 வருஷம் வரலாம், 12 வருஷம் வரலாம். பாதங்கள் மாற மாற குறைய இந்த 19 ஆண்டனுடைய சனி திசை அளவு குறையும். 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு சனி மகா திசை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சனி மகா திசையில் பிறந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பிறந்து 30 நாள்ல இருந்து அதிகபட்சம் 3 மாசத்துக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் அனுஷம் வர்ற அன்னைக்கு சிவன் கோயில்ல சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும், தொடர்ந்து செய்யணும். அந்த திசை முடிய வரைக்கும் கண்டினியூவா பண்ணணும். நீங்க மற்ற ஆலயங்களுக்கு போறது போகாதுங்கிறது உங்க விருப்பம். ஆனால் அந்த சனி மகாதேசம் நடக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே உங்க நட்சத்திரம் வரும் பொழுது கட்டாயமாக சிவன் வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அப்படி செய்து வந்தால் நிச்சயமாக நல்ல மாற்றங்களையும் யோகத்தையும் பெறுவீர்கள். அடுத்ததாக புத்திகள் நடக்கும். இப்ப சனி திசை புதன் புத்தி, சனி திசை சுக்கிர புத்தி, சனி திசை ராகு புத்தி அப்படின்னு கணக்கெடுக்கலாம். அந்த புத்திகள் வரும் பொழுதும் அந்த புத்திக்குரிய அதிதேவதையை வணங்க வேண்டும். புத்தி என்பது நம்மளை இயக்கக்கூடியது. நாம் செய்த நன்மைகள் தீமைகளுக்கு நமக்கு ஆலோசனை வழங்கக்கூடியது புத்தி. நம்ம வார்த்தை சொல்றோம் அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறது அந்த புத்தி. அந்த புத்திநாதன் ஜாதகத்தில் சரியாக இருந்தால், நட்சத்திர அதிபதியும் சரியாக இருந்தால், ரெண்டு சேர்ந்து பிளஸ் பாயிண்ட், போனஸ் மார்க் மாதிரி யோகத்தை அள்ளி கொடுக்கும். சாதாரண ஒரு குமாஸ்தாவா ஒர்க் பண்றவன் அந்த நிறுவனத்துக்கு மேனேஜர் ஆகலாம். எப்போ? அந்த குறிப்பிட்ட புத்தி நடக்கும் பொழுது. அதே அந்த சனி மகாதிசில ராகு புத்தி நடக்குது அல்லது கேது புத்தி நடக்குதுன்னா, அந்த புத்தி நடக்கும்போது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த கிரகம் தன்னுடைய பலத்தை இழந்திருக்கும்.